Okay, so last video la வந்து gravitational field intensity பத்தி பார்த்திருந்தோம். அதே மாதிரி gravitational field intensity due to earth different casesக்கு நான் derive பண்ணி காமிச்சிருந்தேன். on surface, under the surface, அப்புறம் at a height edge பார்த்து கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இதோட வந்து அந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து gravitational potential energy அப்புறம் gravitational potential. இந்த டாபிக்ல இருந்தும் நம்ம நிறைய கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து எனர்ஜி கன்சர்வேஷன் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோன்னா எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி? Gravitational potential energy is the interaction energy due to conservative interaction between masses. ஓகே, இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், ரெண்டு மாஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ வேக்கமில் இப்போ வந்து ரெண்டு மாஸ் இருக்குது, M1 M2. இப்போ இந்த ரெண்டு மாசஸ் M1 M2 இருந்தால் நான் என்ன சொல்லியிருந்தேன், ரெண்டு பேருக்கு நடுவில் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும்னு. ஏன்னா அது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பை வர்ச்யூ ஆஃப் தியர் மாசஸ். அவங்க வந்து மாஸ் பொசஸ் பண்ணியிருக்கனாலே அவங்களுக்குள்ள ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த ஃபோர்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாஸ் சிஸ்டம் எக்ஸிஸ்ட் ஆகிறனால இவங்களோட ஒரு எனர்ஜியும் அசோசியேட் ஆகிருக்கும். அந்த எனர்ஜி தான் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இன்னும் கிளியராக சொல்லணும்னா, இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு M1 M2 மாஸையும் இன்ஃபினிட்டியில் வச்சுக்கிறேன். ஓகேயா? இப்போது M1 இப்போ இது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கட்டும், இது வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கட்டும். ஓகேவா? M1 மைனஸ் இன்ஃபினிட்டிலையும் M2 ப்ளஸ் இன்ஃபினிட்டிலையும் வைக்கிறேன். இப்போது நான் இந்த M1ஐயும் M2ஐயும் P and Q அப்படின்ற பாயிண்ட்ஸ்க்கு நான் எடுத்துகிட்டு வரேன். P and Q. M1 Pன்ற பாயிண்ட்டுக்கும் M2 Qன்ற பாயிண்ட்டுக்கும் எடுத்துகிட்டு வரேன். சச் தட் அந்த P and Qக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் R. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ரெண்டு மாசம் இன்ஃபினிட்டியிலேருந்து ஒரு ஃபைனைட் டிஸ்டன்ஸ்க்கு கொண்டு வந்து அவங்கள இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறேன்ல, அப்படி அவங்கள இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறதுக்கு என் சைட்லேருந்து எனர்ஜி சப்ளை பண்ணணும். நான் அதுக்கு சப்ளை பண்ணுற எனர்ஜி தான் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. சிம்பிள். இதோட லிட்ரல் மீனிங் இதுதான். பட் அந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ், கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் அன் ஐசோலேட்டட் மாஸ். ஐசோலேட்டட் மாஸ்னா என்ன? வெயிட், இந்த இதை எரேஸ் பண்ணிடுறேன். இது தேவையில்லை. இப்போ நான் வந்து கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு டெஃபினிஷன் சொல்லிட்டேன். இப்போ டிஃப்ரெண்ட் கேசஸில் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன அப்படின்னு சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் அன் ஐசோலேட்டட் மாஸ். ஓகேவா? ஐசோலேட்டட் மாஸ்னா என்ன? ஒரே ஒரு மாஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து M1ன்ற மாஸ், எம்ன்ற ஒரு மாஸ் இருக்குது. ஆனால் இந்த எம்ன்ற மாஸை சுற்றி வேறு எந்த மாஸுமே இல்லை, ஃபுல்லாக ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ். அப்போ என்ன அர்த்தம்? இந்த எம்ன்ற மாஸ் யார் மேலேயும் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணல, அதே மாதிரி இது மேலேயும் யாரும் எந்த ஃபோர்ஸுமே, எந்த ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸுமே எக்ஸர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சுற்றி எந்த மாஸுமே இல்லை. அப்போ தேர் இஸ் நோ கன்சர்வேட்டிவ் இன்ட்ராக்ஷன். அப்போது கன்சர்வேட்டிவ் இன்ட்ராக்ஷனே இல்லை அப்படின்றப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி, அதாவது கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி வில் பி 0. ஒரு மாஸ் ஐசோலேட்டடாக இருக்கிறப்போ அது வந்து எந்த ஒரு கன்சர்வேட்டிவ் இன்ட்ராக்ஷனும் வச்சுக்காது. கன்சர்வேட்டிவ் இன்ட்ராக்ஷன் என்ன? எந்த ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி 0. ஓகேவா? இதான் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். அடுத்த கேஸ் போகலாம். அடுத்த கேஸ் வந்து கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் டூ மாஸ் சிஸ்டம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இங்கே மாஸ் M1. ஓகேவா? அதே மாதிரி இங்கே மாஸ் வந்து M2 placed at a separation R. இப்போது இந்த மாதிரி டூ மாஸ் சிஸ்டம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு டெரிவேஷன் இருக்குது. ஓகேவா? அதாவது அவங்கள வந்து இன்ஃபினிட்டிலேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இந்த செப்பரேஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு வந்து சின்ன டிஃப்ரென்ஷியல் எலமெண்ட் எடுத்து இன்டெகிரேட் பண்ணுவோம். ஆனால் அந்த டெரிவேஷன் வந்து தேவையே கிடையாது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அவங்களுக்கு என்ன பண்ணுறேன், டேரெக்டாக வந்து ஃபார்முலாவே கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த டைரக்ட் ஃபார்முலா என்னென்னா, கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி, அதோட நொட்டேஷன் என்னென்னா U. ஓகேவா? அதோட நொட்டேஷன் வந்து U is given by minus G M1 M2 by R.
ஓகே, இந்த ஃபார்முலாவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? இது வந்து அதே ஃபோர்ஸோட ஃபார்முலா தான், ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், டினாமினேட்டரில் வந்து இந்த ஆர் ஸ்கொயர் இல்லை, சிம்பிளி ஆர். இதுதான் வந்து 2 மாஸ் சிஸ்டமோட கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இங்கே ஏன் நெகட்டிவ் சைன் வருதுன்னா, இங்கே நான் கால்குலேட் பண்ணுறேன்ல கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி, அந்த எனர்ஜியை நான் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாஸ் ரெண்டையும் அசெம்பிள் பண்ணணும். அந்த எனர்ஜியை நான் ஸ்பெண்ட் பண்ணால் தான் இந்த மாஸ் ரெண்டையும் என்னால் இப்படி அசெம்பிள் பண்ண முடியும். ஸோ நான் அந்த எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல மைனஸ். ஓகேவா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்ளமில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இந்த மைனஸ் எப்பயுமே இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து 2 மாஸ் சிஸ்டம். ஃபார்முலா சிம்பிள் தான், ஃபோர்ஸ் ஃபார்முலா தான், ஆனால் டினாமினேட்டரில் வந்து ஆர் ஸ்கொயர் இல்லை, சிம்பிளி ஆர். ஓகே, இப்போ அடுத்து நெக்ஸ்ட் கேஸ் போகலாம். நெக்ஸ்ட் கேஸ் வந்து 3 மாஸ் சிஸ்டம். ஓகேவா? M1 M2 M3. இப்போ இதில் வந்து M1 M2 M3 செப்பரேஷன் அஸ்யூம் பண்ணிக்கலாம். இது வந்து R12 இருக்கட்டும், இது வந்து R13 இருக்கட்டும், இது வந்து R23 இருக்கட்டும். ஓகே, இப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இஸ் ஈக்குவல்ஸ் டு, இதுவும் ப்ரீவியஸ் கேஸ் மாதிரி என்ன பண்ணணும், அந்த 3 மாசஸையும் கன்சிடர் பண்ணணும், ஆனால் 2 at a டைம். அவ்வளோதான், சிம்பிள் ஆகிடும். 2 at a டைம் கன்சிடர் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு M1ஐயும் M2ஐயும் கன்சிடர் பண்ணி ஈக்குவேஷன் எழுதுங்க. -G M1 M2 by R12. அவ்வளோதான். அடுத்து -G M2 M3 by R23. அடுத்து -G M1 M3 by R13. அவ்வளோதான், சிம்பிள். இந்த மாதிரி 3 மாஸ் சிஸ்டம் கொடுத்தாலும் 4 மாஸ் சிஸ்டம் கொடுத்தாலும் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியணும். எப்படி சால்வ் பண்ணுறது? 2 at a டைம்னு எடுத்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இத்தனை டிஃப்ரெண்ட் கேஸஸ்க்கு நான் இப்போ வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ இதை வச்சே ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ கிராவிடேஷன் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் ஷோன். ஆக்சுவலாக கொஷின் இங்கே பாதி மிஸ் ஆகுது. என்னென்னா இங்கே வந்து M இருக்கும், இங்கே வந்து 2M, இங்கே வந்து 3M, இங்கே வந்து 4M இருக்கும். அப்புறம் சென்டரில் ஒரு டயக்னல், 2 டயக்னலும் இன்டர்செக்ட் ஆகும்ல, அதோட சென்டரில் வந்து ஒரு 5M இருக்குது. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் ஷோன். ஓகேவா? இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இது வந்து நான் வந்து கடைசியாக சால்வ் பண்ண சிம்பிளிஃபை பண்ண மாட்டேன், பட் எப்படி ப்ரொசீட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி எழுதுறதுன்னு நான் வந்து சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மல்டிபிள் மாஸ் சிஸ்டம் இருந்தாலே 2 at a டைம் கன்சிடர் பண்ணி சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து MN 5M கன்சிடர் பண்ணுறேன். ஓகேவா? MN 5M கன்சிடர் பண்ணேன்னா -G M 5M by அந்த டிஸ்டன்ஸ் என்ன? இது A. கரெக்டா? இது அதாவது ஸ்கொயரோட சைடு ஏன்னா அதோட டயக்னல் வந்து A√2 இருக்கும். ஸோ half of diagonal தானே அந்த டிஸ்டன்ஸ். அப்போ A√2 by 2 which is A/√2. ஓகேவா? ஸோ A/√2 எழுதிட்டேன். அடுத்து வந்து இதே சென்டரில் இருக்கிற மாசையும் 2M கன்சிடர் பண்ணுறேன். -G 2M 5M by A/√2. அடுத்து சென்டரில் இருக்கிற மாசையும் இன்னொரு 3M கன்சிடர் பண்ணுறேன். 5M by A/√2. அடுத்து இன்னொரு மாஸ் G 4M அப்புறம் இன்னொரு 5M divided by A/√2. அடுத்து வேற என்ன? இப்போது சென்டரோட மாஸ் வச்சு கன்சிடர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இந்த 4 மாஸ் மட்டும் வச்சு பார்க்கலாம். -G M 2M கன்சிடர் பண்ணுறேன் by A -G 2M 3M கன்சிடர் பண்ணலாம். ஓகே, அடுத்து G 3M 4M கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ஃபைனல் M 4M 4M
பை ஏ. வேற என்ன மிச்சம் இருக்குது? இப்போ டயக்னலி ஆப்போசிட்டாக அதுவும் கன்சிடர் பண்ணலாம். அதாவது எம்என் 3m ஓகேவா, அதுவும் பேர் ஆஃப் மாசஸ் தானே. ஸோ இப்போ அதுவும் கன்சிடர் பண்ணி பண்ணலாம். மைனஸ் சாரி, இந்த ஈக்குவல்ஸ் டு இல்லை, அது இதே கண்டினியூஷன் தான் ஓகேவா. மைனஸ் ஜி எம் 3m பை ஏ ரூட் 2 மைனஸ் ஜி 2m 4m பை ஏ ரூட் 2 ஓகேவா. ஸோ இப்போது வந்து நான் 2 at a டைம் கன்சிடர் பண்ணி எல்லா பாசிபிள் காம்பினேஷன்ஸும் எழுதிட்டேன். அஃப்கோர்ஸ் கொஷின் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, பட் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்ற அப்ரோச் தெரிஞ்சிருக்கணும். 2 at a டைம் கன்சிடர் பண்ணி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் எழுதணும், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வந்து கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி கிடச்சிரும். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு ஓகே, இப்போ வந்து இதில் ஒரு ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜியில் ஆக்சுவலாக ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. என்னென்னா இப்போ வந்து கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது ப்ராப்ளம். 3 மாஸ் இருக்குது, எம் ஓகேவா. இந்த ட்ரையாங்கிள் வந்து இது ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், அவங்க சைடு வந்து 2L. அது மாதிரி 3 பேரும் இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்காங்க ஓகேவா. இப்போ வந்து கொஷின் என்ன, ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் ஈச் மாஸ் வென் த செப்பரேஷன் பிட்வீன் தெம் பிகம்ஸ் எல். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு வந்து எனர்ஜி கன்சர்வேஷன் யூஸ் பண்ணணும். எனர்ஜி கன்சர்வேஷன் எப்படி யூஸ் பண்ணலாம்? அப்போ அதுக்கு எனக்கு வந்து கைனெடிக் எனர்ஜி பொட்டென்ஷியல் எனர்ஜி தெரிஞ்சிருக்கணும் கரெக்டாக. ஸோ energy initial equals to energy final. So kinetic energy initial plus potential energy initial equals to kinetic energy final plus potential energy final. Kinetic energy initial என்ன, 3 பேருமே ரெஸ்ட்டில் இருக்காங்க, ஸோ 0. potential energy initial 3 பேருமே 2L என்ற செப்பரேஷனில் இருக்காங்க, ஸோ -3 g. ஏன் 3னா 3 டைம்ஸ் அதே டேர்ம் ரிப்பீட் ஆக போகுது, ஸோ நான் அதை -3 3ஐயும் கம்பைன் பண்ணிட்டேன். m by 2L, அவ்வளோதான் 2L ஈக்குவல்ஸ் டு கைனடிக் எனர்ஜி என்ன ஃபைனல். நான் வந்து அது வந்து இதுதான் ஆக்சுவலாக நான் கண்டுபிடிக்க போகிற ஸ்பீடு v². சாரி, இது வராது, வெயிட் பண்ணுங்கள், எரேஸ் பண்ணுறேன். ஓகேவா. இது வந்து ஃபைனல் பொசிஷன். இவங்க வந்து அதாவது இவங்க வந்து முன்னாடி மூவ் பண்ணுவாங்க, ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இவங்க மேலே. இது இங்கிட்டு பிடிச்சி ஒரு மாஸ் இழுக்கும், இங்கிட்டு பிடிச்சி ஒரு மாஸ் இழுக்கும். அதனால 3 மாசுமே மியூச்சுவலாக முன்னாடி மூவ் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பாங்க. சச் தட் அவங்க எப்பயுமே ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளே ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் தான் கிடைக்கும் அவங்க 3 பேரை கனெக்ட் பண்ணோன்னா. இப்போ வந்து 2L அப்படின்ற ஒரு செப்பரேஷனுக்கு அவங்க எல்லாரும் வர்றப்போ அவங்க ஸ்பீடு என்ன, அதான் கொஷின் ஓகேவா. ஸோ இனிஷியல் சுச்சுவேஷன் வந்து அந்த டார்க் லைன், ஃபைனல் சுச்சுவேஷன் வந்து அந்த டாட்டட் லைன். அப்போ அந்த டாட்டட் லைனில் v என்னன்னு தான் நம்ம கொஷின். இப்போ அப்போ அந்த டாட்டட் லைனில் அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த டேர்மில் v அப்படியே வச்சுக்கிறேன். ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபைனல், அவங்க செப்பரேஷன் என்ன 2L, ஸோ -3 g m by L, அவ்வளோதான் சிம்பிள். இப்போ அதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 கேன்சல் ஆகுமா? அப்போ இந்த டேர்ம் அந்த பக்கம் கொண்டு போனேன்னா அது என்னவாகும், gm² by L minus gm² by 2L equals to half mv². வேறு gm² by L காமனாக எடுத்துகிட்டு 1/2 வரும், equals to 1/2 mv². half gets cancelled, m cancel ஆகுமா. ஸோ வந்து ஃபைனல் வெலாசிட்டி √of g m/L, அவ்வளோதான் gm/L. ஸோ அவங்க எல்ன்ற செப்பரேஷனுக்கு வரும்போது 3 பேர் இந்த வெலாசிட்டியில் தான் ட்ராவல் பண்ணிருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி கொஷின்ஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும், இது சால்வ் பண்ண தெரிஞ்சாலே போதும். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஃபைண்ட் த மேக்ஸிமம் ஹைட் அட்டைன்டு பை அ மாஸ் தட் இஸ் ப்ரொஜெக்டட் ஃப்ரம் தி சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் வித் த வெலாசிட்டி v. இதுவும் மோரல்லெஸ் ஒரு எனர்ஜி கன்சர்வேஷன் கொஷின் தான் ஓகேவா. ஒரு மாஸை நான் vன்ற வெலாசிட்டியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் ஓகேவா. மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் தட் இஸ் ப்ரொஜெக்டட் ஃப்ரம் தி சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் வித் அ வெலாசிட்டி v. ஸோ இனிஷியல் ஆஸ் யூஷுவல் எனர்ஜி இனிஷியல் equals to energy final, கரெக்டா. இப்போ kinetic energy initial equals plus potential energy initial equals to kinetic energy final
ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபைனல். கைனடிக் எனர்ஜி இனிஷியல் என்னது, இனிஷியலாக வீன்ற வெலாசிட்டி கொடுக்குறேன். ஸோ half mv². பொட்டென்ஷியல் எனர்ஜி இனிஷியல் என்னது, வித் ரெஸ்பெக்ட் டு எர்த் தானே பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த கேஸில் அது என்னவாக இருக்கலாம், அந்த செப்பரேஷன் வந்து மைனஸ் g mass of earth mass of satellite by r. ஏன்னா செப்பரேஷன் இனிஷியல் r. கைனடிக் எனர்ஜி ஃபைனல் மேக்ஸிமம் ஹைட் என்ன அட்டைன் பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்போ அங்கே அதோட வெலாசிட்டி 0. ஸோ கைனடிக் எனர்ஜி ஃபைனல் 0. பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபைனல் என்னவாக இருக்கும், மைனஸ் g m by r plus h. ஏன் r plus h, அது ஒரு ஹைட் அது ரீச் பண்ண போகுது. ஸோ இதுதான் h max. இப்போ இதை வந்து ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ரெண்டையும் சால்வ் பண்ணேன்னா ஐ கெட் மை ஆன்சர். இப்போ m மூணு இடத்துல கேன்சல் ஆகும், ஸ்மால் m. ஓகேவா. ஸோ இது எப்படி ஆகும், ஈக்குவேஷன் v²/2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். கரெக்டாக v²/2 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே நிற்கும். அதே மாதிரி v²/2 minus gm by r equals to minus gm by r plus h. correct. so அடுத்து வந்து v²/2 equals to gm by r minus gm by r plus h. so 2 அங்கிட்டு கொண்டு போனேன்னா 2 gm by r minus gm by r plus h. இன்னும் ஃபர்தராக அதை சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன வரும், மேலே சால்வ் பண்ணுறேன், ஸ்பேஸ் இல்லை. ஸோ v is equals to root of 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன், 2gm by r minus 2gm by r plus h max. அது ஏன் h max ஆக்குறேன்னா இந்த ஹைட்டு தான் அதெல்லாம் போக முடியும். ஸோ அவ்வளோதான், இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஈஸியாக எனர்ஜி கன்சர்வேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம்.